அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரசம் எப்படி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம ரசம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு போகிறோம். தக்காளி மட்டும் தான் நம்ம சேர்த்து போகிறோம், புளியெல்லாம் சேர்த்து போடுறது கிடையாது. ஸோ இது நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் வரமல்லி, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, துவரம்பருப்பு நல்ல ஒரு ஆப்ஷனலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. கடுகு, மிளகு இதெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது கூட நம்ம பூண்டு சேர்த்திக்க போகிறோம். பூண்டு நம்ம ஜாஸ்தியாகவே சேர்த்து போகிறோம், ஏன்னா இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே இது சரி பண்ணும். ஸோ ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன் நான். இது ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ அதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பல்ஸில் வச்சு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு பேனில் 1/4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி அதுலேயே அது நல்லா குக் ஆகணும். நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா வணங்கிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி இருந்துச்சுன்னா குழந்தைங்களால நல்லா சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீவர் டைமில் இல்லை கோல்டு இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியே கொடுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட சாறை மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் அபோவ் பேபிஸ்க்கு தான் நம்ம கொடுக்கணும். 1 இயர் பிலோவுக்கு உப்பு சேர்த்தாதீங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். ரசம் கொதிக்கக்கூடாது, ஏன்னா அதில் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்திக்கிறோம். கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோட ஹெர்பல் வேல்யூ கம்மியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.